அப்புறம் ஏன்டா அதை அடிச்சு அங்கே ஏத்துற? அவனுக்கு விளையாடவும் தெரியாதுக்கா மாடு பையன். அப்போ பேட்டை பிடிங்கி கொடுத்துருவேன். வீடியோ எடுக்கிறோம். கை கால் கழுவி விளக்கு போடுங்க. சாலினி சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன். பால் போச்சு பால் எடுத்துக்கிறப்பா. யார் பாப்பா இருக்கியா? மூத்திர அடிச்சதா? யாரு 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 தூக்கிட்டு போனியா குழந்தைய? இந்த பிள்ளையும் கூட்டிட்டு தான் போனேன். கூட்டிட்டு போனியா? போறப்பவே இறங்கி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் போட்டு வீடியோ எடுக்கிறியா? இந்த பிள்ளை நீ வீடியோ எடுத்தல அத நெட்ல போட்டு விட்டுருச்சு. ஆமா அந்த பிள்ளை அப்படித்தான் பண்ணுது. யூடியூப் யூடியூப் வரும். விளையாடுறது சின்ன குழந்தைங்க விளையாடுறது மாடுமா எத்தல அங்க இருக்கு பால். அந்த பால் விளையாடுவா. அபிகேஸ் என்னைக்கு அபிகேஸ் விட்டு பல்ல நான் தட்டுறேன்னு எனக்கு தெரியாது. சொல்லிட்டேன். மரியாதையா பேசி பழகணும். கழுவிட்டு பாப்பா சுத்தி எப்படி பம்பரம் சுத்துவாங்க விளையாண்டா தானே. கொட்ட 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 கொட்டன்னு சுத்திடுவாங்க. விளையாடுங்க. விளையாடாதது தானே பிரச்சனை. கட்டில போட்டு பாய் நீ அடிச்சு விடுஞ்சு அவனுக்கும் அடிக்கிறதுல அடிக்கவே தெரியல. மாடு நல்ல பந்தாம கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. நல்ல கூட மனுஷன் விளையாட முடியும். ஏன்னா மாட்டு பொறுமையா அடிச்சு பழகுடா. அப்ப எப்படிதான் நீ மத்த பசங்களோட விளையாடுவ? இந்த பிள்ளை ஏமாயிட்டா